தமிழ்நாடு தனது நல்ல கண்ணு அவர்களை இழந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் எளிமைக்கும் தியாகத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் இலக்கணமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். ஒரு முழுமையான பெரு வாழ்வுக்கு சொந்தக்காரராக தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு அரசியலின் ஒரு பொக்கிஷமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் திரு நல்லக்கண் அவர்கள். அவரது இயக்கத்தினர் மட்டுமல்லாது சகலரும் இந்த இழப்பை ஒரு பேரிழப்பாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேரிழப்பாக பார்க்கிறார்கள். தமிழ் சமூகத்தில் இந்த சமூகம் சந்தித்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருப்பவர், பாடுபட்டிருப்பவர். குறிப்பாக தென்குலத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி தாமிரபரணி உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் அவர் நடத்திய போராட்டம் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்று சொல்வர். இது மட்டுமல்ல, சாதி ஒழிப்புக்காக குரல் கொடுத்திருக்கிறார். தீண்டாமை எதிர்ப்புக்கு தயங்காது தீவிரமாக களமாடி இருப்பவர். கம்யூனிச இயக்கத்துடைய சித்தாந்தத்துக்காக வாழ்ந்து மறைந்திருப்பவர். தேர்தல் அரசியலையும் போட்டியிட்டாலும் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட தளர்வறியாது தொடர்ந்து மக்கள் பணியாற்றியவர். தியாகத்துக்கு இலக்கணமாக ஏன் தன்னுடைய மரணத்திலும் கூட அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படவோ அல்ல தகனம் செய்யப்படவோ போகிறதில்லை. அவருடைய உடலையும் கொடையாக தன்னுடைய வாழ்க்கையை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்தது போல கொடுத்து மறைந்திருக்கிறார் தகைசால் தமிழரான திரு நல்லக்கண். அவருடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்துடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு டி ராஜா அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். RNK என்று கட்சி தோழர்களால், கட்சிக்கு அப்பால் பட்டவர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட போற்றப்பட்ட தோழர் நல்லக்கண் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர். கட்சி தொடங்கப்பட்ட நாளிலேயே பிறந்து வளர்ந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டவர். தன்னுடைய சுயநலங்களை பாராமல், சுக துக்கங்களை பாராமல் மக்கள் நலனுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் அயராது பாடுபட்டவர். மிகப்பெரிய போராளி, புரட்சியாளர் தோழர் நல்லக்கண் அவர்கள். அவர் சில காலம் உடல்நலம் குறைந்து சிகிச்சை பெற்று வந்தார். சமீபத்தில் அவருடைய உடல்நலம் பின்னடைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர்களினுடைய பெருமுயற்சி, அவற்றின் பலன் கிடைக்காமல் இன்றைக்கு அவர் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார், மரணம் அடைந்து விட்டார். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரிழப்பு. அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள், தமிழ் கூறும் நல்லுலகம், இவற்றுக்கெல்லாம் அவருடைய இழப்பு, அவருடைய மரணம் ஒரு பேர் இழப்பாகும். ஏனென்றால் இன்றைக்கு அரசியல்வாதி, மக்களுக்காக செயல்படுகிற சமூக போராளிகள் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தோழர் நல்லக்கண் அவர்கள். கட்சி பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு அவர் போற்றப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை, அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் அவர் பின்பற்றிய ஒழுக்கங்கள், விழுமியங்கள், நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு போராட வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் தோழர் நல்லக்கண் அவர்களை குறிப்பிட வேண்டும். அவர் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்கம், மூத்த தலைவர் என்கிற பொழுது இது எங்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய மரணம் ஒரு பெரும் துயரத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் அவர் அறியப்பட்டவர்.
ஒரு நல்ல கம்யூனிஸ்ட், போராளி, புரட்சியாளர், ஒரு மூத்த தலைவர் என்கிற முறையில் அவர் போற்றப்பட்டார். அவர் இன்றைக்கு கட்சி தோழர்களால், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களால் அவர் போற்றப்பட்டார். இன்றைக்கு எங்களை எல்லாம் விட்டு அவர் மரணம் அடைந்து விட்டார். இது ஒரு பெரும் துயரம். ஆனால் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.